ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பெரி ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி, சரிங்களா, ரெண்டுமே வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம இன்னைக்கு வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், ஓகேங்களா, ஸோ அதையும் வந்து இன்னைக்கு தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,198 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,328 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,382 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சேம் நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,070 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,011 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அரௌண்ட் நம்மளுக்கு 26,200 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு ஓப்பன் அப்போ வந்து போல ஓப்பன் பிலோ தான் வந்து செஞ்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? ஓப்பன் பிலோ தான் வந்து வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டாக 26,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட்ன்றது வந்திருக்காங்க. அங்கேருந்து நமக்கு அகைன் வந்து ரிவர்சல் எங்கே வர போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்யல, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து மார்க்கெட் நிலை பெறல. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து நிலை பெறல. ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து செஞ்சிருக்காங்க, சைடு வேஸ்ல வந்து போயிட்டாங்க. மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ்ல வந்து செஞ்சுட்டாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்ல தான் இருந்தாங்க. அதாவது ஒரு 10 மணிக்கு மேலே ஃபுல்லாக வந்து செஞ்சிருக்காங்க, சைடு வேஸ்லேயே தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இருந்திருக்காங்க எக்ஸ்பெரி அப்படின்றதுனால. சரியா? அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே என்ன செஞ்சிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்ல தான் போயிருக்காங்க. கரெக்டாக நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான் ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் தான் வந்து செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பிலோ 150 தான் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து லாஸ்ட் வீக்காக ஃபுல்லாமே வந்து இருந்திருக்கு. சரியா? ஓகே ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு வேற இருக்கு. ஓகேவா? தப்பா நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பெரி அதில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். அது அதே மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியில் என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,200. சரிங்களா? 26,200 ஸ்ட்ரைக் வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 53 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 119, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 149, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 179 அப்படின்ற லெவல். இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19, S2 வந்து பார்த்தீங்கன்னா 14, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா மிட் லெவலில் வந்து நம்ம 128 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 185 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 231 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 277 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 85 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? இது நம்ம ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 155, அதே மாதிரி 105 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் வீக்ல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 82, தென் நம்மளுக்கு 32 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரெண்டுலையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீட் பண்ணுறாங்க. யாரு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26,150 ஸ்ட்ரைக் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு செகண்டும் மீட் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? மீட் பண்ணிட்டு அங்கேயே இருந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் மேலே போகிறாங்க, கால் ஆப்ஷன் கீழே வராங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இங்கே இருந்து கீழே இருந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் மேலே போயிருக்காங்க. எங்கே வர போயிருக்காங்க, மிட் லெவல்ல இருந்து மேலே இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே வந்திருக்காங்க. எங்கே வர வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயுமே வந்திருக்காங்க. 26 ரூபா வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்க இங்க கவனிக்கணும். எங்க அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரியில பாத்தீங்க அப்படின்னா தெளிவா தெரியும். இங்க பார்க்கும் பொழுது புட் ஆப்ஷன் வந்து கரெக்டா அந்த 105 அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து என்ன பண்றாங்க, மேல போறாங்க. கால் ஆப்ஷன் அதே மாதிரி நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருந்தாலுமே நம்மளுக்கு கீழே வராங்க. சரிங்களா? நம்மளுக்கு டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் மேலே போயிடுறாங்க, கால் ஆப்ஷன் கீழே வந்துடுறாங்க. கீழே எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 105 வரைக்கும் தான் வராங்க. 105க்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் போகல. சரிங்களா? அப்ப இங்க போகல அப்படின்னா நம்மளுக்கு இங்க என்ன செய்யாதுங்க, மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. இப்போ நம்மளுக்கு இங்க வந்து புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 32 ரூபாய் அப்படின்ற லெவலுக்கு கீழே கால் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன நினைப்போம்,
இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம கவனிக்கணும் ஓகேங்களா. ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த லெவல்ஸில் வந்து நம்ம கரண்ட் வீக்லி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாக பண்ணுவாங்க சரியா. ஸோ ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு கிடைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிகே ஆகும் இல்லையா. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும்போது இந்த லெவலுக்கு மேலே வந்து போயிடுவாங்க, நிற்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அதை நீங்கள் கரண்ட் வீக் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியரா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரியா. எங்க இருந்தெல்லாம் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து என்ன செய்யலாங்க, நம்ம வந்து தெளிவா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு சைடு வேஸ்ல மார்க்கெட் வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. நீங்க வந்து தாராளமா பாருங்க, அதை வந்து பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரியா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சைடு வேஸ் மார்க்கெட்ல நம்ம உள்ள போயிட்டோம்னு வைங்களேன், உள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணாலுமே நம்மளுக்கு மார்க்கெட் டீக்கே தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர ஒரு மூமெண்ட்ன்றது கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு லாசஸ் வந்து ஓவர் ஆகும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம சைடுவேஸ் மார்க்கெட் எப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு சைடுவேஸ் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன் சரிங்களா. இந்த வீடியோலயே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. அதை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டு ஆரம்பமே நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இது வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஓவர் வந்து இதாகிடும், எமோஷனல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதனால சொல்கிறேன் ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் அதிகமாக லாசஸ் பண்ணுறது ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் சரியா. ஸோ அதனால அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன நடந்திருக்கிறாங்க அப்படின்னா தெரியும் கிளியரா. நம்மளுக்கு மேலே போயிட்டு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிட்டாங்க. யாரு புட் ஆப்ஷன் வந்து மிட் லெவலில் என்ன பண்ணுறாங்க, ரிவர்சல் ஆயிட்டாங்க நம்மளுக்கு எதில், கரண்ட் வீக்ல சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷன் கீழேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டாங்க. எதுக்கு போயிருக்காங்க, மிட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எங்கே வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு அதே 105 ரூபாய் சரிங்களா. அந்த 105 ரூபாய்க்கு கீழே வந்து என்ன செய்யல நம்மளுக்கு விடலை. கால் ஆப்ஷனுக்கும் இதே லெவல் தான், புட் ஆப்ஷனுக்கும் இதே லெவல்ஸ் தான் ஓகேங்களா. ரெண்டு ஆப்ஷனுக்குமே வந்து இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யுங்க ஒர்க் ஆகும் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மல்டிபிள் ஸ்ட்ரைக்குமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு. நம்ம எதுக்கு நம்ம R3 S3 வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக்ல வந்து இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இல்லைனா நான் வந்து ஜஸ்ட் அந்த R1 S1 மட்டுமே கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் இதுக்குள்ள மாற்றி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நான் பண்ணல. நான் வந்து R3 அண்ட் S3 வரைக்குமே என்ன செய்கிறேன், நான் வந்து லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக்ல கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு ITMலையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு OTMலையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு மேலே போகிறாங்க, மேலே போயிட்டு மிட் லெவலுக்கு மேலே வந்து நிலை பெறல. அகைன் கீழே எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 32, அந்த 32ல சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு மிட் லெவல் போகிறாங்க சரிங்களா. ஸோ அகைன் நம்மளுக்கு மிட் லெவல் போகிறாங்க. இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து இருந்தது, ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்தது. கரெக்டாக நம்மளுக்கு எப்போ ஒரு மூவ்மெண்ட்ன்றது கொடுத்தாங்க அப்படின்னா 2 மணிக்கு மேலே சரிங்களா. 2 மணிக்கு மேலே ஒரு மூவ்மெண்ட்ன்றதே கொடுத்தாங்க சரிங்களா. 2 மணிக்கு மேலே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அதே டைத்தில் இங்கேயும் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து இந்த 105க்கு கீழே வந்தாலுமே நம்மளுக்கு இவங்க என்ன செய்யல, கால் ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் வீக்ல இல்லை நெக்ஸ்ட் வீக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த 105 ரூபாய்க்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க. பட் ஆனால் கால் ஆப்ஷன் இந்த மிட் லெவலுக்கு மேலே போகல சரிங்களா. கால் ஆப்ஷன் எப்போ இந்த மிட் லெவலுக்கு மேலே வந்து இவங்களும் இந்த 105க்கு கீழே இருக்கிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, இங்கே ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிரியேட் ஆயிருக்கு சரிங்களா. இங்கே ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிரியேட் ஆயிருக்கு, நீங்கள் தெளிவாக பார்க்கணும் சரிங்களா. அதெல்லாம் கவனிச்சாதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மூவ்மெண்ட்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. ஸோ இப்போ அங்கேருந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு திரும்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் லெவலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து போயிட்டாங்க சரிங்களா. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ரிவர்சல் வந்து கொடுத்துட்டாங்க. அகைன் நம்மளுக்கு வந்து 2 பேரும் மீட் ஆயிட்டாங்க. மீட் ஆகிட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து எங்கே க்ளோஸ் பண்ணாங்களோ அதே இடத்துல வந்து ரெண்டாவது க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 26,200 தான் நம்மளுக்கு ஏடிஎம் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,200 அப்படின்றது தான் நமக்கு ஏடிஎம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்து மீட் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ மீட் ஆனால் நம்மளுக்கு 26,200 அப்படின்றது ஏடிஎம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நான் அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 20 இந்த 19 அப்படின்ற லெவலுக்கு கீழே போவே இல்லை. ஸோ அதுலேயே தான் இருந்திருக்காங்க சரிங்களா. க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 27 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து 26,150 அப்படின்றதுனால இதில் வந்து இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒன்லி இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கு சரிங்களா. டைம் வேல்யூ ஃபுல்லாக கரைஞ்சி ஒன்லி இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ மட்டும் தான் செய்யுது இதில் இருக்கு. நம்மளுக்கு 150 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு சரிங்களா. அதில் ஒன்லி டைம் வேல்யூ தான், அது 0 ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ மட்டும் என்ன செய்யறாங்க, கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்றேன். அதாவது சைட்வைஸ் மார்க்கெட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்றேன் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இருங்க, நான் இந்த இதை வந்து பெருசாக்கிக்கிறேன் டேப்ல.
ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறாங்க இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ தான் 2 ஆப்ஷனுமே இருக்கிறாங்க. யாரு? கால் ஆப்ஷனும் இருக்கிறாங்க, புட் ஆப்ஷனும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் மைனஸ் ஆயிருக்கிறான்னு பாருங்க. நம்மளுக்கு 20ல இருந்து ஐடிஎம்ல நம்மளுக்கு 2 3 இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு ஏடிஎம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்னா நம்மளுக்கு 10% மேலே செஞ்சிருக்காங்க, டவுன் ஆயிருக்காங்க கால் ஆப்ஷன்ல. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் வந்து இருக்காங்க. சரிங்களா? 30ல இருந்து நம்மளுக்கு 8% வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, டவுன்ன்றது கொடுத்துருக்காங்க. இல்ல பாத்தீங்கன்னா தெளிவா வந்து தெரியும். ஓகேங்களா? நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து எவ்வளவு டவுன் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? நமக்கு ஓடிஎம்ல வந்து அதிகமா வந்து பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருப்பாங்க, நம்மளுக்கு ஐடிஎம்ல வந்து கம்மியா வந்து டவுன் ஆயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க பார்க்கணும், தெளிவா வந்து பார்க்கணும். நம்மளுக்கு 2 ஆப்ஷனுமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கிறாங்களா, அதே மாதிரி ஓப்பன் பிலோ இருக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம தெளிவாக கவனிக்கணும். இப்போ வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுக்குறாங்கன்னு வைங்க. நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு கேப் அப்ல வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருந்து சைட்வேஸ் போயிருவாங்க. சரிங்களா? அப்போ நீங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ப்ராஃபிட்ல இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு லாசஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஓப்பனை வச்சு நீங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா 2 பேரையுமே வந்து ஓப்பன் ஆயிருப்பாங்க. ஸோ ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே, அதாவது கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி, ரெண்டுமே ஓப்பன் பிலோ இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, சைடு வேஸ்ல இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை நம்ம தெளிவா வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்குமே வந்து அதே மாதிரி நடந்தது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். சரிங்களா? கரண்ட் வீக்ல கூட நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, எக்ஸ்பெரி அப்படின்றதுனால ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வந்துருவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு டைம் வேல்யூ ஃபுல்லாமே அதுல கரைஞ்சிரும். டைம் வேல்யூ ஃபுல்லாமே என்ன செய்யும், அதுல வந்து கரைஞ்சிரும். அப்படின்றதுனால 2 ஆப்ஷனுமே என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வந்து வந்துருவாங்க. அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக் பாக்குறது நல்லது. சரிங்களா? எக்ஸ்பெரி டே அன்னைக்கு எக்ஸ்பெரி டேயோட இதை வந்து பாக்காதீங்க, கான்டெக்ட் வந்து பார்க்காம நெக்ஸ்ட் வீக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமா இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? பாக்குறதுக்கு. ஏன்னா கரண்ட் வீக்ல வந்து உங்களுக்கு அதிகமான டிகே வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு குழம்பிடுவீங்க. அதனால நெக்ஸ்ட் வீக் பாக்குறது பெஸ்ட். ஓகே. சரி, இப்போ இதுல நம்மளுக்கு தேவை என்னன்னா ஏடிஎம். நம்மளுக்கு இன்னைக்கு எங்க க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் தான். சரிங்களா? 26,200 தான் வந்து இன்னைக்கு க்ளோசிங். நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 106, கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 114. சரிங்களா? அப்ப இதை வச்சு நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன வந்திருக்காங்க அப்படின்னா 26,207 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,313 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,367 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,094 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,032 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்பவுமே நம்ம சொல்றது தான், R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ அது மாதிரி ப்ரீமியத்தில் லெவல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இது வந்து நம்ம எடுத்தது தான் 26,200, அதே ஸ்டேக்கில் தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து மிட் லெவலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 109 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 167 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 209 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 251 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 67 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இது எப்பவுமே சொல்றது தாங்க, நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறாது. ஸோ இதே லெவல்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள. சரிங்களா? அந்த 250ல இருந்து இந்த 33 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேக்குமே வந்து என்ன செய்யுங்க, இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.